ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் ஆர்எஸ்ஆர்என் ஸ்டார் விலாக். விலையில் சமையல் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள சின்ன சின்ன லூட்டிகள், சின்ன வாண்டுஸ்கள்லாம் கிடந்துக்கிட்டு குசும் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த லூட்டிகளை பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்களா, சமையல் ரெடி ஆகுதுக்கு அப்படி கொஞ்சம் டைம் எடுத்த உடனே எல்லோரும் மாங்காய் வெட்டி சாப்பிட்றதுல இறங்கிட்டாங்க. விலையிலனாலே மாங்காய் நிறைய கிடக்கும் பார்த்தீங்களா. ஒவ்வொரு மாங்காயும் ஒவ்வொரு சைஸாக இருக்கும். சில மாங்காய் புளிக்கும், சில மாங்காய் இனிக்கும், ரெண்டு இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து இருக்கும். அதெல்லாம் அப்போ உப்பு வெட்டி போட்டு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு மாங்காய் வெட்டதுக்கு இறங்கிட்டாங்க. பாருங்கள், இந்த குட்டி குழந்தை என்னன்னு மாங்காயை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கானி. அவங்களுக்கு விளையிலனாலே ஒரே ஜாலி தான் போங்க. பிள்ளைங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். பின்ன லீவு வேறையா, அவங்கள கையிலையே பிடிக்க முடியலை. வேறு எங்கள் பிள்ளைங்கெல்லாம் இது ஒரு மகா, நான் இருக்குது ஒரு மகா பார்த்துடுங்க. பிள்ளைங்கெல்லாம் வந்திருந்தாங்க விலையில் சமையல் பண்ணுறதுக்காண்டி சாப்பிடலான்ட்டு. எங்களை ஒரு வேலையும் செய்ய விடலை, அவங்களே பண்ணிக்கிட்டாங்க எல்லா வேலையுமே. இதுங்களா மாங்காய் சாப்பிட்றத பாருங்க, மாங்காய் வெட்டி வெட்டி மாங்காய் சாப்பிட்றத பாருங்க. நம்மளுக்கு பல்லு குசு. இது ஒரு மகா வாழை இலையெல்லாம் அறுத்துட்டு இருந்தாச்சு சமையல் சாப்பிட்றதுக்கு. தயிர் உள்ளிக்கு லாஸ்ட்டு தான் உள்ளி வந்து பார்த்துடுங்க. அப்போது நான் பிள்ளைகிட்ட இதை வெட்டி தந்துடுமா அப்படின்னு சொன்னேன். அந்த அதை வெட்டி இது பண்ணுறாங்க பாருங்கள். இது என் மகளோட மகா. மகானா எனக்கு முறைக்கு மகா வரும், மற்றபடி இவ்வளோ பெரிய பொண்ணு எனக்கு இல்லை. இன்னும் சின்ன 2 பசங்க தான் இருக்காங்க பார்த்துடுங்க. அவங்களாம் இவ்வளோ விளையாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளை செய்யண்டானாலும் கேட்குறது இல்லை. அதை இழுத்து போட்டுட்டு பண்ணும்போது ஜாலியாக தான் இருக்குது பார்த்துடுங்க. பாருங்கள், பார்த்தீங்களா? எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல பார்த்துடுங்க. விலையில் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. அதில் உள்ள அந்த காற்று, மாமரத்தில் உள்ள காற்று, வாழை மரத்தில் உள்ள காற்று, அப்படி பச்சை பச்சனி புல்செடிகள், அதை விடலாம் பிள்ளைங்க ஓடிட்டு தெரியுது, குருவி சத்தம், அப்படி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்துடுங்க. நீங்கள் உங்களுக்கு இப்படி விலை ஏதாவது இருக்கா அப்படின்னா அந்த விலைகளில் போய் நீங்கள் சமையல் போடுவீங்களா? உங்கள் குடும்பத்தோடு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மனசுக்கு எவ்வளோ அழுத்தம் இருந்தாலும் நம்ம அங்கே போகும்போது நம்மளுக்கு அது எல்லாமே மாறிடும் பார்த்துடுங்க. ரொம்ப ஃபீல் அமைதியாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்த்துருங்க. அது சூழ்நிலைகள், பிள்ளைங்களோட விளையாடுறது, பிள்ளைங்க பண்ணுற சேஷ்டைகள், அப்படி இப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துடுங்க. நம்ம பிள்ளைங்களுக்காண்டி ஓடுறது சாடுறது எல்லாமே அப்படி தானே இருக்கும். பாருங்கள், பசங்களை எப்படி மாங்காய் வெட்டி சாப்பிட்றாங்க. நீ உப்பு வத்தல் தடவி சொல்லு பேச்சு கேட்குறாங்களா? நம்மளுக்கு பல்லெல்லாம் கூசு. அவையே இருந்து கடிச்சு திங்க வத்தலாம் உப்பம் தடவி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உள்ள பாடுகதைகளை பேசுகிறதே ஒரு பெரிய பொழுதுபோக்கு தானே இல்லைங்களா? அதுக்குள்ளே உள்ளி ரெடி ஆகிட்டு உள்ளியை தயிர் உள்ளி போட்டு பண்ணிகிட்ருக்காங்க மக்களே. நாங்கள் பாய்.